வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல ஒரு கப் கடலை மாவு இருந்தா போதும் சூப்பரான பூந்தி லட்டு அரை மணி நேரத்துக்குள்ளேயே தயார் பண்ணிடலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டும் கூட இது. இதில் காமிக்கிற டிப்ஸும் ட்ரிக்ஸும் ஃபாலோ பண்ணீங்கன்னா முதல் வாட்டி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கூட பர்ஃபெக்ட் ரிசல்ட் கண்டிப்பா வரும். நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த ட்ரெடிஷனான லட்டு ரெசிபியை நான் எங்கள் அத்தை கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன தப்புலாம் பண்ணி அதோட டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் வந்து நிறைய வாட்டி எனக்கும் வந்து மாறி இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஃபர்ஸ்ட் டைமே எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத நான் இந்த அப்லோட்ல காமிச்சிருக்கேன். அதனால இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்க. மெஷரிங் கப்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்காம ஸ்டாண்டர்ட் இந்த 200 ml சைஸ் இருக்க டம்ளர் எடுத்திருக்கேன். இதுல 2 டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் கடையில வாங்கின மாவு தான். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். 2 கப் எடுத்திருக்கேன், அதாவது 2 டம்ளர். இதுல தண்ணி சேர்த்து திக்கு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியோட அளவு நான் இதுல சொல்லல, ஏன்னா ஒவ்வொரு பிராண்ட் மாவுக்கு தண்ணியோட அளவு வந்து கண்டிப்பா வேறுபடும். கையிலேயே கூட கரைச்சிக்கோங்க, அப்ப கட்டி உருண்டை இல்லாம கரைக்கலாம். இந்த அளவுக்கு உங்களோட மாவு பதம் இருக்கணும். திக்னஸ் பாருங்க. கரண்டில எடுத்து நீங்க அந்த மாவோட சேர்த்தீங்கன்னா அது டிராப் ஆகிற இடத்துல அந்த மாதிரி கீழே பார்க்கும்போது தெரியுது இல்லையா, முத்து மாதிரி வந்து சேரணும். அப்போ இது கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். தண்ணியா இருந்தா இந்த மாதிரி இருக்காது, நீங்க எண்ணெயில சேர்த்த உடனே கரைஞ்சிரும். அது இருக்கட்டும். இப்ப அதே டம்ளர்ல ஈக்குவலான சர்க்கரை எடுக்க போறோம். ஸோ 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை. கூட இனிப்பு வேணும், சீனி அதிகமா எடுக்காதீங்க. இந்த அளவு ரொம்ப கரெக்டா இருக்கும். இதுல இப்ப நான் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதே டம்ளர் தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/4 டம்ளர் சேர்த்திருக்கேன். இது நல்லா கரையட்டும். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து கடைசியா இந்த சிரப்புல எல்லா பூந்தியும் பொரிச்சு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணி உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். வானலியில எண்ணெய் சேர்த்திருக்கேன், நல்லா சூடாகட்டும். நான் பூந்தி பொரிக்கிற இந்த கரண்டி யூஸ் பண்றேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பின்னாடி பாருங்க இந்த மாதிரி இருக்கும். அப்போ முத்து முத்தா உங்களுக்கு வந்து பூந்தி விழும். அது இல்லை அப்படின்னாலும் இந்த ஜல்லி கரண்டி இருக்கு இல்லையா, இதுல கூட நீங்க வந்து மாவு சேர்க்கலாம். பூந்தி மாவு விடுற அந்த கரண்டி, பூந்தியை வாடுற கரண்டி எல்லாத்தையுமே பக்கத்துல ரெடியா வச்சுக்கோங்க. மாவு கரைச்சி இப்ப ரெடியா இருக்கு. அது 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். நான் கொஞ்சமா எல்லோ கலருக்கு ஒரு பிஞ்ச் சேர்த்திருக்கேன். நீங்க வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு சர்க்கரை கரைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இது அப்படியே கொதிக்கட்டும். ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே அரை கம்பி பதம் இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அது கரெக்டா அந்த பதத்துல நின்றுடும். இது ரொம்ப முக்கியம். அதனால பாருங்க, கரண்டியை விட்டு ஸ்லோவா இப்படி பிடிச்சு இறங்கணும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே இப்ப நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஸ்டவ்ல இல்ல கீழே எடுத்து வச்சிருங்க. அந்த சூட்டுலயே வச்சீங்கன்னா கிறிஸ்டலைஸ் ஆயிடும். எண்ணெயும் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. பக்கத்திலேயே அந்த சிரப் இருந்ததுன்னா பொரிச்சு போடுறதுக்கு வாட்டமா இருக்கும். ஸோ நான் இங்கேயே வச்சிருக்கேன். டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு டிராப் நான் போட்டேன். நல்லா பொரிஞ்சு மேல வருது பாருங்க உடனே. இப்ப இந்த கரண்டில கொஞ்சம் கொஞ்சமா மாவை சேர்த்துடலாம். அதோட திக்னஸ் பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கரண்டியை கீழே எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த மாவு ஒட்டி இருக்கிறதெல்லாம் வெந்துடும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கோங்க. இப்படி முத்து முத்தா குண்டு குண்டா பூந்தி விழுறது தெரியுது பாருங்க. ரொம்ப மேல வச்சிங்கனாலும் பூந்தி ரவுண்டா இருக்காது. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான இந்த பூந்தி ரெடி ஆயிடும். பூந்தி வேகணும், ஆனா மொறு மொறுன்னு ஆகக்கூடாது. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து நம்ம வந்து சிரப்புல போட்டுட்டே வரலாம். நான் ஒன்னு எடுத்து நெசுக்கி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா வெந்து இந்த மாதிரி நெசுங்கணும். நீங்க சிரப்புல போட்ட உடனே அது சிரப் எல்லாம் இதுல இறங்கி சாஃப்ட் ஆயிடும். ரொம்ப மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா இந்த சக்கரைப்பாக அது உள்ள வந்து சேரவே சேராது. அப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்க வராது. அதனால இதுவும் முக்கியமான டிப்பு. முன்னாடியே எடுத்தீங்கன்னா பச்சை வாசனை வரும். ஸோ பார்த்து வெந்த அப்புறம் எடுங்க. இதுல அப்படியே பொரிச்சு போட்டுட்டு வரலாம். ரொம்ப பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா
இந்த சிரப்புலேருந்து இந்த மாதிரி எடுத்து தனியா ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை சிரப் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க பயந்தீங்கன்னா இந்த பூந்தி போட்டு வச்சதை சூடு ஆறாம இருக்கிறதுக்கு நான் மூடி வச்சிடுறேன். உள்ள இருக்கு பாருங்க. பொரிச்சு இந்த பாகுல போட்டு அதை எடுத்து நான் அந்த பாத்திரத்துல போட்டேன். இப்ப நீங்க பாக்குறது கடைசி ஈடு கரெக்டா சரியா இருக்கு. இப்ப மொத்தமா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துடலாம். அப்படி ஜூசியா இருக்கு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு அதிகமான சிரப்பு இருக்கா மாதிரி நினைச்சீங்கன்னா அடுப்புல வச்சு ஒரு நிமிஷம் கலர்னீங்கன்னா போதும், சரியாயிடும். ரொம்ப ரவுண்டா பிடிக்க வரல அப்படின்றவங்களுக்கு இந்த இன்னொரு டிப்பு. அதுலேருந்து நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பூந்தியை எடுத்து மிக்சியில அரைச்சிக்கலாம். சுமார் 1 டைம் ஓட்டுங்க போதும். இந்த மாதிரி இருந்தா போதும், ரொம்ப பொடியாக வேணாம். அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போ முந்திரி, திராட்சை, கிராம்பு இது எல்லாத்தையுமே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில வறுத்து சேர்த்திருக்கேன். நீங்க பூசணிக்காய் விதை, கல்கண்டு கூட சேர்க்கலாம். அவ்வளவுதாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கு. இப்ப கடகடன் பிடிச்சிடணும். நம்ம மிக்சியில கொஞ்சம் தூள் பண்ணதுனால ரொம்ப பிகினர்ஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்ல ஷேப் கிடைச்சிரும். இல்லைன்னா அந்த ஸ்டெப்பை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே கூட லட்டு பிடிக்கலாம். அப்படிதான் ஜம்முன்னு பூந்தி லட்டு ரெடி ஆயாச்சு. சாப்பிடணும் போல இருக்குல்ல. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா இதே அளவுகளோட சூப்பரான பூந்தி லட்டு நீங்களும் அரை மணி நேரத்துக்குள்ளேயே முதல் தடவை கூட பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க பண்ற ரெசிபியோட போட்டோவை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது லட்டு பிடிக்கிறதுலன்றதையும் ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.